முதற்கட்டமாக ரமேஷுடன் பைனான்ஸ் வரவு செலவில் தொடர்பில் இருந்த ஒருவர் ரமேஷிடம் பெரிய தொகையை கடனாக கேட்டுள்ளார். அதற்கு ரமேஷ் பிணையாக பத்திரமோ அல்லது பொருளோ இல்லாமல் பெரிய தொகை தர முடியாது என மறுத்ததோடு தகாத வார்த்தைகளிலும் பேசியுள்ளதாக கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் தங்களுக்கு பணம் கொடுத்து கொலை செய்ய சொன்னதாகவும் கூறியுள்ளனர். ஆனால் எவ்வளவு விசாரித்தும் அந்த நபர் யார் என்பதை கூற மறுத்துள்ளனர் கொலையாளிகள். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய 2 கார்கள், வீச்சுருவாள் மற்றும் கத்தி ஆகியவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கொலைக்கு திட்டம் வகுத்த முதல் மற்றும் 2ஆம் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அவர்களின் அழைப்பு விவரங்களை ஆராய்ந்தபோது தொடர்ந்து சையத் இர்ஃபான் என்ற நபருடன் கொலையாளிகள் தொடர்பில் இருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தவே அவரை கைது செய்து விசாரித்த போது கொலைக்கான உண்மையான காரணம் வெளியே வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட ரமேஷ் வீட்டில் தனது மனைவி விஜயலட்சுமியிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டுள்ளார். அடிக்கடி விஜயலட்சுமியை துன்புறுத்தியும் வந்துள்ளார். இதனால் மனமுடைந்திருந்த ரமேஷின் மனைவி விஜயலட்சுமிக்கு இர்ஃபானுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ரமேஷை கொலை செய்துவிட முடிவெடுத்த விஜயலட்சுமி இர்ஃபானுடன் சேர்ந்து அதற்கான திட்டத்தை தீட்டியுள்ளார். அதன்படி தனது கழுத்தில் இருந்த 20 சவரன் நகையை கழட்டி இர்ஃபானிடம் கொடுத்துள்ளார். அவரும் அதை அவினாசியில் உள்ள தனியார் வங்கியில் வைத்து 9,60,000 ரூபாய் பெற்றுள்ளார். அதில் 8 லட்சம் ரூபாய் கொடுத்து கூலிப்படை பேசியுள்ளனர். தக்க சமயம் பார்த்து காத்திருந்த அவர்களுக்கு ரமேஷ் தனியே வாக்கிங் போனது வசதியாக இருந்துள்ளது. உடனடியாக தனது கணவன் தனியே வாக்கிங் போனதை கூலிப்படையினருக்கு தெரிவித்துள்ளார் விஜயலட்சுமி. அவர்களும் திட்டமிட்டபடி ரமேஷை வெட்டி கொன்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விஜயலட்சுமி, சையத் இர்ஃபான் மற்றும் இவர்களுக்கு உதவி செய்த அரவிந்த் எனும் ஜானகிராமன் மற்றும் கூலிப்படையினர் 5 பேர் என 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.